தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிரேசியான ஒரு மொபைல் ஃபோனை பார்க்க போகிறோங்க. ஸோ ஏற்கனவே ரீசெண்டாக நிறைய கிரேசியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. கேஜெட்ஸ்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ இது ஒரு கிரேசி iCall K91 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இதுதான் ஃபோன். எல்லாமே இதுலயே வந்து இருக்கு. பார்க்கறதுக்கே வேற மாதிரி வந்து இருக்குல்ல, அப்படியே பூமராங் மாதிரி. சரி, இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு, எப்படி தான் இருக்குன்றத பார்த்தலாம் வாங்க. இந்த ஃபோனோட டிசைனை தவிர இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மள அசர வைக்கிற விதத்தில் 32 MBக்கான ரேம், 32 MBக்கான ரோம் பார்த்தீங்களா, ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பெருந்தன்மையா 500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸே மொத்தமாக. பட் நம்ம பார்க்க வர்ற விஷயமே பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு மொபைல் ஃபோனை நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு மொபைல் ஃபோன் பட்டனோடு இருந்துச்சு, காதில் வச்சு அப்படியே பேசுகிற மாதிரி ஹெட்செட் மாதிரியே இருந்துச்சு. அதுதான் கிரேசின்னு நினச்சா இது அதை விட கிரேசியாக வந்து இருக்கு. ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, லைட் வெயிட், பிளாஸ்டிக்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். iCallன்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பச்சை கலரில் வந்து கால் அட்டன் பண்ணுறது, அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பட்டன், இதே தான் கால் கட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க நம்ம ஐகான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் இதில் அசர வைக்கிற விதம் என்ன தெரியுமா, இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல டைமு, சிம்மு போட்டிருந்தா அந்த சிக்னலு ப்ளஸ் பேட்டரி எவ்வளோ இருக்குது அதெல்லாமே வந்து வந்துடுதுங்க. பார்க்குறதுக்கு வந்து பரவாயில்ல, அதாவது வந்து என்னடா அப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபேஷன் ஆக்சசரி மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபோன் மட்டுமாடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இப்படி வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதில் சிம் கார்டு போட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் சிம் தான். நாங்கள் வந்து மைக்ரோ சிம்மை வந்து நேனோ சிம்மை போட்டு பார்த்தோம், அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. மாற்றி வச்சு பார்த்தோம், ஒர்க் ஆகலை. எங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பேசும்போது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது அப்படி கனெக்ட் பண்ணும்போது நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் பேசும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ கேளுங்க, இந்த அளவுக்கு தான் ஆடியோ வந்து கேட்குது. ஸோ இந்த ஹெட்செட்ல போட்டு பேசினா இப்படி தான் இருக்கு. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்ட்டு. எனக்கும் லைட்டா நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுண்ணா. நான் பேசுறது பிரேக் ஆகுதா? ஆமா, லைட்டா விட்டு வருது. ரெக்கார்ட் பிரேக்னு வாங்கல, அது இதுதான். அப்படிலாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிடுங்க மக்களே. இதுல மெமரி கார்டும் போட முடியும். நீங்க வந்து மியூசிக்கை இதுலயே ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இது டிசைன் பண்ணதே ஒரு சைடு காது வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலுமே ரைட் சைடு தான் போடணும். ஒருவேளை ரைட் சைடில் நம்ம வந்து ரொம்ப கேட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக கேட்காது. ஸோ ஒன்லி ரைட் சைடு தான் யூஸ் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகாது. அண்ட் ரைட் சைடில் வைக்கிறதுல கூட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு இது கரெக்டாக வைக்கிறது இல்லை. எப்படி போட்டு பார்த்தாலும் நாங்கள் எல்லார் காதுலையுமே வந்து வச்சு பார்த்துட்டோம், எந்த காதுலையுமே இது கரெக்டாக ஃபிட்டான மாதிரியே தெரில. கொஞ்சமாக அப்படி டான்ஸ் ஆடினா கூட வட போச்சே அப்படின்னு சொல்லி விழுந்துடுது. ஸோ இந்த கிரேசி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன இதுன்னு வந்து சொல்லுங்க. பழைய ப்ராடக்ட் தான், பட் இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.